முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் புவனகிரி வேங்கடநாத மந்த்ராலய மகாபிரபு மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளின் வரலாற்று சித்திரம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இன்று 24/2/2026 செவ்வாய்க்கிழமை பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமிகளின் பிறந்த தினம். ஹரி எங்கே இருக்கிறான் ஹரி என்று இரணியன் கேட்டபோது, எங்கும் இருக்கிறான் என்று சொன்ன பிரகலாதனின் அம்சமாகவே கருதப்படுபவர் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். துங்கபத்ரா நதிக்கரையில் இருந்த அந்த கிராமமே கிரேத யுகத்தில் தாம் பிரகலாதனாக இருந்தபோது யாகம் செய்த பூமி என்பதை உணர்ந்திருந்த மகான் தாம் பிருந்தாவனம் கொள்ள ஏற்ற இடமும் அதுவே என நினைத்தார். அங்கே தமக்கு ஒரு பிருந்தாவனம் அமைக்கும்படி வெங்கண்ணாவிடம் சொன்னார். அப்படியே அமைக்கப்பட்டது பிருந்தாவனம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழலாம், ஒரு அறிஞன் 100 ஆண்டுகள் நினைவில் வாழலாம். ஆனால் ஒரு மகான் 700 ஆண்டுகளாக பக்தர்களின் மனதில் வாழ முடியுமா? முடியும். ஆம், அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் கலியுக வரதன், பக்தர்களின் காப்பாளர் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். மெய்யன்பர்களே, இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது அவரது வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை ரகசியங்களும் அடங்கும். அவரது அதிசயங்களின் பின்னால் இருக்கும் ஆன்மீக அறிவியல், அவரது வாழ்க்கை நம் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை ஆழமாக அறியப் போகிறோம். இது ஒரு வரலாறு மட்டும் அல்ல, ஒரு வாழ்க்கையின் வளர்ச்சி. ஒரு மனிதன் எப்படி சோதனைகளை தாண்டி மகானாக உயர்கிறான் என்பதற்கான பதில். புவனகிரி வேங்கடநாத மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர், அவரது வாழ்க்கை, அவரது அதிசயங்கள், அவரது உள்ளுணர்வு, இவை அனைத்தும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதைகள். அந்த விதையின் தொடக்கம் எங்கே? அதை அறிய நாம் காலத்தை பின்தொடர வேண்டும். பகுதி 1. பிறப்பு மற்றும் சிறு வயது. விஜயநகர பேரரசின் ஒளி இன்னும் மங்காத காலம். ஹம்பி அருகிலுள்ள ஒரு சிற்றூர். அங்கு ஒரு வீடு. அந்த வீட்டில் வேத ஒலி நின்றதில்லை. அந்த வீட்டின் தலைவன் திம்மன்ன பட்டர், வேத விற்பன்னர், வீணை இசையில் வல்லவர். ஆனால் வேதமும் இருந்தது, இசையும் இருந்தது. ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்தது அவருக்கு. அது அவரது வீட்டின் உள்ளே குழந்தையின் சிரிப்பு. அந்த அமைதியான வெறுமை அவரது இதயத்தில் நாள்தோறும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதற்காக அவர் இறைவனை நாடினார், திருப்பதிக்கு சென்றார், மனமாற வேண்டினார். திருமதி கோபிகாம்பாள் திம்மன்ன பட்டர் தம்பதிகளின் வேண்டுதலுக்கு இணங்க முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். பின்னர் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் திம்மன்ன பட்டரின் உள்ளத்தில் இன்னும் ஒரு ஏக்கம். அந்த ஏழுமலையானிடம், கேசவா மாதவா, நின் அருள் பெற்ற ஒரு மகா மேதையான மகனை எனக்கு அருள்வாயாக என்று வேண்டினார். அந்த வேண்டுதல் வீணாகவில்லை. ஆம், 1598ஆம் ஆண்டு வேங்கடநாதன் புவனகிரியில் பிறந்தார். அன்று அந்த குழந்தையின் அழுகை சத்தம் மட்டுமல்ல, அது ஒரு காலத்தில் முற்றிலும் ஞானம் பெற்ற ஒலியாக விளங்கிற்று. குழந்தை வேங்கடநாதன் 3 வயதில் வேதம் உச்சரித்தான். அவனது நாவிலே சரஸ்வதி தங்கியிருந்தது போல. ஆனால் அறிவு வந்த இடத்தில் செல்வம் வரவில்லை. வறுமை மெதுவாக அந்த வீட்டை சூழ்ந்தது. இங்கேதான் வாழ்க்கையின் முதல் திருப்பம் தொடங்கியது. வாழ்க்கையில் அறிவு வந்தால் சோதனை வருவது இயல்புதான். வறுமை வந்தால் அது முடிவு அல்ல, அது உருவாக்கும் காலம். ஒரு மனிதன் சூழ்நிலைகளால் உயர்வதில்லை, சூழ்நிலைகளை தாண்டி நிற்கும் மன உறுதியால் உயர்கிறான். வேங்கடநாதனின் சிறு வயது ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கை என்பது முதலில் நம்மை சோதிக்கும், பின்னர் தான் அது நம்மை உயர்த்தும். அந்த சோதனை காலம் அவரை உடைக்கவில்லை, அவரை உருவாக்கியது. அந்த உருவாக்கம் அடுத்த அத்தியாயத்திற்கு அவரை அழைத்து சென்றது. பகுதி 2. குரு மற்றும் ஞானத்தின் தீபம். அறிவுக்கு வழிகாட்டி தேவை, ஒளிக்கு திசை தேவை. அந்த திசையை தேடி வேங்கடநாதன் கும்பகோணத்தை அடைந்தார். அங்கே அவர் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தரை சந்தித்தார். அந்த சந்திப்பு ஒரு குரு சிஷ்ய உறவு மட்டுமல்ல, ஒரு பரம்பரை தொடரும் தருணம்.
குருவின் கண்களில் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. அதாவது இந்த இளைஞனில் ஏதோ ஒரு அபூர்வம் இருக்கிறது என்று. அதேபோன்று ஒளி இருக்கும் இடத்தில் நிழலும் இருக்கும். மற்ற சீடர்களுக்கு பொறாமை எழுந்தது. இவர் மீது பழி சுமத்தப்பட்டது. இவன் எப்போதும் உறங்குகிறான் என்று. ஒரு இரவு குரு அமைதியாக பார்த்தார். பழைய ஓலைகளை எரித்து அந்த மங்கிய வெளிச்சத்தில் ஆழமான நூல் ஒன்றை எழுதி கொண்டிருந்தான் வெங்கடநாதன். எழுதி முடித்த பின் அவன் அமைதியாக உறங்கிவிட்டான். அவன் எழுதியதை குரு பார்த்தார். அது சாதாரண எழுத்து அல்ல, அது ஞானத்தின் பெருக்கு. அந்த நிமிடத்தில் குருவுக்கு தெளிந்தது, இவன் உலகத்தை விழிப்புறச் செய்ய போகிறவன் என்று. உண்மையான திறமை சத்தமாக குரல் கொடுக்காது, அமைதியாக ஒளிரும் அந்த ஒளி இன்னும் பிரகாசிக்க தயாராகிக் கொண்டிருந்தது. பகுதி 3. இல்லறம், வறுமை மற்றும் உள்ளத்தின் போராட்டம். குருவின் அருள் பெற்றிருந்தாலும் வெங்கடநாதன் இன்னும் இல்லற வாழ்க்கையில் இருந்தார். திருமணம் நடந்தது. மனைவி சரஸ்வதி பக்தி நிறைந்த பெண்மணி, அமைதியான ஆதரவு. குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. ஒரு தந்தையின் பாசம், ஒரு கணவனின் பொறுப்பு, ஒரு அறிஞனின் உயர்வு, அனைத்தும் ஒரே மனிதனின் உள்ளத்தில் சேர்ந்தன. ஆனால் வறுமை அவரை விடவில்லை. அறிவு இருந்தது, ஆனால் வருமானம் இல்லை. புகழ் இருந்தது, ஆனால் பொருள் இல்லை. ஒரு தந்தையாக தன் குழந்தையின் பசியை காண்பது அவரது இதயத்தை உடைத்தது. அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு முக்கியமானது. அவர் யாரிடமும் தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளவில்லை. அவர் யாரையும் குற்றம் சாட்டவும் இல்லை. இதுதான் அவரின் வித்தியாசம். வறுமை ஒருவரை உடைக்கலாம் அல்லது உருவாக்கலாம். வெங்கடநாதனை அது உருவாக்கி கொண்டிருந்தது. இந்த உள்ள போராட்டமே அவரை அடுத்த நிலைக்கு தயாராக்கியது. தொடரும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பிரகலாத புவனகிரி வேங்கடநாத பஞ்சமுகி ஆஞ்சநேய மந்த்ராலய மகாபிரபு மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு சரணம் சரணம் சரணம். குருவே சரணம். ஓம் நமோ நாராயணா. திருச்சிற்றம்பலம். ஓம் நமோ நாராயணா. ராம லக்ஷ்மண ஜானகி. ஜெய் போலோ ஹனுமானகி. தொடரும்.